பழுதடைந்த காரில் தஞ்சமடைந்த முதியவர் இனி வாழ வேண்டாம் என வெறுத்த நிலையில் தேடி சென்று உதவிக்கரம் நீட்டிய சமூக சேவகருக்கு குவியும் பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் எஸ். பாரதி மோகன். இவர் பல ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். தனது ஏழ்மை நிலையிலும் தொடர்ந்து விடாமல் சேவைகள் செய்து வருகிறார். இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் குப்புசாமி என்ற 80 வயதுடைய முதியவர் ஆதரவற்ற நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக புதுச்சாலை குறுக்கு தெருவில் சாலையோரம் நின்றிருந்த பழுதடைந்த கார் ஒன்றில் தஞ்சமடைந்து காரிலேயே வசித்து வந்துள்ளார். தற்பொழுது முதிர்ச்சி காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாகவும் காரை விட்டு இறங்காமல் காரிலேயே தஞ்சமடைந்த முதியவரின் பரிதாப நிலை குறித்து செய்திகள் வந்தன. இதன் அடிப்படையில் அதனை அறிந்த சமூக சேவகர் பாரதி மோகன் உடனடியாக நேரில் சென்று வாழ்க்கையை வெறுத்து காரில் தஞ்சமடைந்து ஆதரவற்ற நிலையில் இருந்த முதியவரை மீட்டு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புதிய ஆடைகள் வழங்கி அருகிலிருந்த நாகூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினரின் ஒப்புதல் கடிதத்துடன் நாகப்பட்டினத்தில் உள்ள முதியோர் காப்பகத்தில் கொண்டு சேர்த்தார். வாழ்க்கையை வெறுத்து வாழ விருப்பமின்றி இருந்த தன்னை தூய்மைப்படுத்தி காப்பகத்தில் பாதுகாப்பு கருதி சேர்த்ததை உணர்ந்து பார்த்த கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் முதியவர் குப்புசாமி. இச்சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பார்த்த பொதுமக்கள் பலர் இச்செயலுக்கு சமூக சேவகருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். காருக்குள்ளே வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்ற நிலையில் இருந்த முதியவரை மீட்டு காப்பகத்தில் சேர்த்து அங்கு தனக்கு பலர் உள்ளனர் என்பதை உணர செய்த சமூக சேவகருக்கு பாராட்டு குவிகிறது.